மாவட்டம் முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் அதுக்கு மேல, அங்க ஒரு 4 பேர் வந்து டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் வந்து திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நேத்து கூட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து என்கிட்ட பேசினார். இப்ப கரண்ட் இருக்கிறவர், ஒரு 8 வயசு பொண்ணு, சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு, அப்ப ஏன்பா கவலைப்படுறீங்க, மே மாசம் அண்ணன் முதலமைச்சர் ஆனவன படம் ரிலீஸ் ஆக போகுது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கு தெரியணும்? அப்ப கேக்குதான், அப்பா அம்மா வந்து டிவிகேல தலைவருக்கு வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்குப்பா போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து இபிஎஸ்ஆன்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் முக்கியமா இபிஎஸ் முக்கியமான்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. உடனே மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் சொல்றாப்ல, நீதாமா எனக்கு உலகமே. அப்ப சத்தியம் கொடுப்பா, இந்த தாட்டி நீ தான் எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு. நம்மளை பார்த்து பிஎல்ஏ மீட்டிங் இருக்கா, மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. இங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கான மெம்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இதுதான் கள அரசியல் யதார்த்தம். இன்னொன்னு அதிமுக எப்படி இருக்கு இந்த பாருங்க, முக்கியமான தலைவர்கள் அண்ணன் விஎஸ் பாபு ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் சொல்லல, ஆனா அவரை பத்தி சொல்லக்கூடாது. அதிமுகவுடைய கரண்ட் மாவட்ட செயலர் அவர், அங்கிருந்து வெளியே ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்குன்னா, கொளத்தூர் தொகுதியில கடினமா ஒர்க் பண்ணியிருக்காரு 6 மாசம். கடினமா அங்க பூத் லெவல் மீட்டிங் போடுறது, பகுதி மீட்டிங் போடுறதுன்னு பயங்கரமா மீட்டிங் போட்டு அங்கிருந்து ஆர்கே சுத்திட்டு வந்திருக்காரு. திடீர்னு தலைமையில இருந்து ஒரு கால், இல்லைண்ணே கொஞ்சம் கொளத்தூர் பக்கம் போவாதீங்கண்ணே. அவருக்கு புரியல, ஏன் கொளத்தூர் பக்கம் போகக்கூடாது, அதுதான் திமுக அதிமுக செட்டிங். ஏன் முதலமைச்சர் அவர் கொளத்தூருக்குள்ள போனா என்ன, முதலமைச்சருக்கு ஓட்டு கம்மியாயிடும். அந்த ஒரு செகண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு கடைசியில் என்னையும் பொதுச்செயலாளரையும் பார்த்தார். அண்ணே நான் வரத்துக்கு ரெடி, 40 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த வட மாவட்ட சென்னையுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா இருந்துட்டேன். ஒன்னே ஒன்று, திமுகவோட நீங்க ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டார். எங்க தலைவர் டெல்லியிலே காம்ப்ரமைஸ் பண்ணல, திமுக தீய சக்தியை எம்ஜிஆருக்கு அப்புறம் அழிக்க வந்தவர், இங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல, ஃப்ரீயா வாங்கன்னு பொதுச்செயலாளர் சொன்னார். அடுத்த செகண்டே வந்துட்டார், வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுக்குதான் சொன்னேன், அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வெயிட்டிங் அடுத்தது உங்களுக்கு, அவரை ஃபேஸ் பண்ணுங்க.